அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐபுவான் வணக்கம். நாங்கள் இப்பொழுது எதிர்பார்த்திருக்கின்றோம் இரண்டாம் மொழி சிங்களம். முதலாவது மொழி தாய்மொழி தமிழாக கொண்டவர்களுக்கு இரண்டாம் மொழி சிங்களத்தை சரளமாக பேசக்கூடிய வகையிலே எங்களுக்கு தெரிந்த விடயங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர காத்திருக்கின்றோம். உங்களுடைய கொமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ற விதம் இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வகுப்பை கொண்டு செல்வதா இல்லையா என்ற முடிவுக்கு வர இருக்கிறோம். நீங்கள் அதனை செய்து கொள்ளுங்கள். இன்று நான் உங்களுக்கு சரளமாக சிங்களம் பேசக்கூடிய சில வார்த்தை பிரயோகங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தரலாம் என்று நினைக்கிறேன். என்னை பற்றி சொல்ல வேண்டும் அல்லவா? நான் கலனி பல்கலைக்கழகத்திலே சிங்கள டிப்ளமா முடித்திருக்கிறேன். திறந்த பல்கலைக்கழகத்திலும் நான் சான்றிதழ் கற்கை நிறை முடித்து இப்பொழுது விக்ரமாராய்ச்சி பல்கலைக்கழகத்திலே சிங்கள மொழி மூலமான ஆயுர்வேத மருந்தாளர் பயிற்சி நெறியினை நான் மேற்கொண்டு வருகின்றேன். அந்த அடிப்படையிலே உங்களுக்கு என்னால் இயன்ற அளவு சிங்களத்தை கற்றுத்தரலாம் என்று நினைக்கிறேன். இன்று பார்ப்போம். நாட்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் மிக முக்கியமானதல்லவா? கிழமை நாட்களை உங்களுக்கு தெரியும் தானே? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்ற இந்த நாட்களை நாங்கள் எவ்வாறு சிங்களத்தில் சொல்லிக் கொள்வது என்பதை பார்ப்போம். சந்துதா என்றால் திங்கட்கிழமை. சந்துதா செவ்வாய், அதை ஓடராக சொல்லிக் கொண்டு வருகிறேன். சந்துதா, அங்க ஹருவாதா, பதாதா, பிரஹஸ்பதிந்தா, சிகுராதா, செனசுராதா, இரிதா, இவ்வாறு ஓடராக வரும். நாங்கள் இந்த நாட்களை வைத்து சில சொற்களை வைத்தும் நாங்கள் எவ்வாறு அதனை பயன்படுத்திக் கொள்வது என்பதை நாங்கள் பார்ப்போம். சென்று என்றால் கிய என்று சொல்வார்கள். கிய சந்துதா, கிய அங்கஹருவாதா, கிய பதாதா, அப்படி கதைத்து கொள்ளலாம். அடுத்தது வருகின்ற என்று சொன்னால் என்ன? வருகின்ற என்ன? சிகுராதா, வருகின்ற வெள்ளிக்கிழமை. வருகின்ற வெள்ளிக்கிழமை பயணம் ஒன்று போக இருக்கிறேன். என சிகுராதா மம கமனக்யனவா, நான் போகிறேன், பயணம் ஒன்று போகிறேன். அவ்வாறு நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். சென்ற கிய, வருகின்ற என. இதனை நாங்கள் பாவித்து சிங்களத்தை சரளமாக பேசிக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், நேரத்தை நான் இவ்விடத்திலே ஞாபகத்துக் கொள்கின்றேன். வேளாவ என்று சொல்வார்கள் நேரத்தை. தப்பர, நொடி, மினித்துவ எல்லாம் பாவிப்பார்கள். நாங்கள் இதனை சரளமாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம்.